என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு போகிறீங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு 1000 பேரோ 2000 பேரோ வந்துட்டு ஒரு பிரச்சனையை கேட்க போகிறீங்க, இல்லை அவங்களோட எமோஷனலையோ அவங்களோட கோவத்தையோ வந்து கேட்க போகிறீங்க. அப்போ அந்த குவாலிட்டி வரணுன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, டெஸ்ட்டு போடுறீங்க இல்லை ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம ஒத்துக்கணும். ஒரு 10 கொஸ்டின் வந்து ஒரே பாடத்துலேருந்து ஒரே ஏரியாவிலேருந்து நீங்கள் தப்பாக எழுதிட்டிங்கன்னா அந்த பாடத்தில் நீங்கள் வந்து ரொம்ப வீக்காக இருக்கீங்க, அந்த ஏரியாவை நீங்கள் படிக்கவே இல்லை நடத்தா. அப்போ அந்த பாடத்தை சுற்றி படிக்கணும். குரூப் ஒரு எக்ஸாம் ஒரிஜினல் எக்ஸாம் எழுதுகிறேன். கொஸ்டினை பரட்டி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 கொஸ்டின் கிட்டத்தட்ட 20-25 கொஸ்டின் கிட்டத்தட்ட தெரியுது. ஆனாலும் அந்த ஒரு டைம் இல்லாமையோ இல்லை வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு அவசர புத்தியிலையோ இல்லை வந்துட்டு அடுத்தடுத்த கொஸ்டின் படிக்கணுமோ என்ன எண்ணத்துலையோ இல்லையோ நம்ம அந்த டைமில் வந்துட்டு நான் 3 வருஷம் படித்தேன், அந்த வாழ்க்கையோட போயிருமா அப்படின்னு வந்து எக்ஸாம் முடிக்காமலே கனவை காண்றது. என்னையே திட்டி ஒவ்வொரு கொஸ்டினுக்கு நேராக என் பேரை வந்து முட்டாள்னு எழுதி வச்சு அதை வந்துட்டு அடுத்தடுத்த எக்ஸாம் எதாவது படிக்க போகிறேன்னா அதை நான் பரட்டி பார்ப்பேன். அதுமாதிரி வெறும் டெஸ்ட் பேட்ச் மட்டும் போட்டுட்டு சில பேர் ஒரு 30 டெஸ்ட்டு போடுறாங்கன்னா அதில் ஒரு 10 டெஸ்ட்டு மட்டும் போவாங்க, அதுக்கப்புறம் விருப்பம் இல்லாமல் போகாமல் இருப்பாங்க. அந்தமாதிரி இல்லாமல் இருந்ததுன்னா கூட ஓரளவுக்கு எனக்கு இது மாதிரி சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. இந்தமாதிரி ஹெல்த்தை பார்த்துட்டு படி அப்படின்னு கிடையாது. நீங்கள் வந்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் டைம் எடுத்து சாப்பிட்றதாலையோ இல்லை வந்துட்டு 1 ஹவர் எக்ஸ்ட்ரா தூங்குறதுனாலையோ அதில் ஒன்றும் கெட்டு போகிறது கிடையாது. உங்கள் உடம்புக்கு தான் நல்லது. ஒருத்தவங்க வந்து வேலைக்கு போயிட்டாங்க, தான் வாழ்க்கையை மட்டும் வாழாமல் மற்றவங்களுக்கும் வாழ்க்கை கொடுக்கணுங்கிற பேரில் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் அவங்க ஒரு சர்க்கிளை க்ரியேட் பண்ணி பசங்களுக்கு வந்துட்டு ஒரு லைஃப்பை கொடுக்கணுங்கிறதுக்காக வந்துட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஃப்ரீயாகவே கோச்சிங் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்குறாங்க. டாக்டர் ஏபிஜே ஃப்ரீ கோச்சிங் சென்டர்னு சொல்லி டெலிகிராம் சேனல்லையும் யூடியூப்லேயும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாபுதுரை. நான் அந்த 2022 குரூப் 4 வந்துட்டு நான் வந்து கிளியர் பண்ணி விஏஓ போஸ்டிங் எடுத்துருக்கிறேன். குரூப் 4 படிக்கும்போது நான் இனிஷியல் டைமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்து எந்த ஒரு கோச்சிங் போகல, வீட்டிலே தான் உட்காந்து படித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2019 படிக்கிறேன். ஒரு 2022 ஃபுல்லாக வந்துட்டு நான் வந்து எந்த ஒரு கோச்சிங் இல்லாமல் வீட்டிலே தான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணேன். அந்த டைமில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஃப்ரீயாக நிறையா வந்து டெஸ்ட்டு வந்து யூடியூப்லேயும் சரி மற்ற பிளாட்ஃபார்ம்லேயும் சரி போடும்போது அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். குரூப் 4 டைமில் டெஸ்ட்டு போடுறீங்க இல்லை ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம ஒத்துக்கணும். எப்படி சொல்கிறது, கொஷின் எடுத்தவங்க மேலே தப்பு, அவங்க தப்பாக கட்டுட்டாங்க இல்லை அவங்க டஃப்பாக கட்டுட்டாங்க, அதுமாதிரி இல்லாமல் கொஷின் தப்பு பண்ணிட்டாங்க உங்கள் மேலே முதல்ல நீங்கள் வந்து நான் குற்றவாளியே கிடையாது, நான் எந்த தப்புமே பண்ணல, அவங்க அப்படி கேட்டுட்டாங்க இல்லாமல் நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா அதை முதல்ல ஒத்துக்கிட்டு ஒரு டெஸ்ட் எழுதுறீங்கன்னா காலையில் ஒரு டெஸ்ட் எழுதுறீங்கன்னா 100 கொஷின் எடுக்கிறீங்கன்னா அதில் உங்களுக்கு 80 கொஷின் வாங்குறீங்கன்னா நீங்கள் 20 கொஷின் எப்படி தப்பாக பண்ணுது, அந்த 80 கொஷினில் வந்து நீங்கள் எத்தனை கொஷின் தெரிஞ்சு அடிச்சிங்க, எத்தனை கொஷின் வந்து கெஸ் பண்ணி அடிச்சிங்க அதை பாருங்கள். வந்துட்டு அன்றைக்கி டெஸ்ட்டு எழுதுகிற ஈவினிங்கே வந்துட்டு உட்காந்து படிங்க. இப்போ ஒரு 20 கொஷின் தப்பாக இருக்குன்னா 20 கொஷின் ஒரு 10 கொஷின் ஒரே ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து இப்போ தப்பாக எடுத்துன்னா அந்த ஏரியாவில் நீங்கள் வந்து ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ ஒரு 4 பாடம் கொடுத்து டெஸ்ட் எழுத சொல்கிறாங்க, ஒரு 10 கொஷின் வந்து ஒரே பாடத்துலேருந்து ஒரே ஏரியாவில் வந்து நீங்கள் தப்பாக எழுதிட்டிங்கன்னா அந்த பாடத்தில் நீங்கள் வந்து ரொம்ப வீக்காக இருக்கீங்க, அந்த ஏரியாவை நீங்கள் படிக்கவே இல்லை நடத்தா. அப்போ அந்த பாடத்தை சுற்றி படிக்கணும், அந்த இடத்த சுற்றி படிக்கணும் தப்பு பண்ண ஏரியாவிலேருந்து. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா டெஸ்ட்டு படிக்கும்போது சில விஷயத்தை ஒத்துக்க கற்றுக்கணும். நான் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், இதை எப்படி மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு ஒப்பும்போது எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா வந்துட்டு நான் நம்ம கண்ணு முன்னாடி படுற மாதிரி ஒரு குறிக்காட்டியாக இருக்கணும். அது வந்து கண்ணு முன்னாடி பட்டுகிட்டே இருக்கணும். அதை பட்டால் தான் வந்துட்டு நீ இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு தோணும்போது தான் குரூப் 4 எக்ஸாம் ஒரிஜினல் எக்ஸாம் எழுதும்போது எல்லா தெரியுது, கொஷின் தெரியுது. கிட்டத்தட்ட கொஷினை பரட்டி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 கொஷின் கிட்டத்தட்ட 20-25 கொஷின் கிட்டத்தட்ட தெரியுது. ஆனாலும் அந்த ஒரு டைம் இல்லாமையோ இல்லை வந்துட்டு எனக்கு வந்துட்டு டைம் இல்லாமல் வரது காரணம் நான் தான். அதை வந்துட்டு அவங்க வந்து டைம் வந்து அதிகம் கம்மியாக வச்சுட்டாங்கலாம் சொல்லக்கூடாது. நம்ம ஓனாக வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். மேக்ஸை வந்துட்டு ஒரு கொஷினை படிக்கும்போதே வந்துட்டு வந்துன்னா ஒரு அவசர புத்தியிலையோ இல்லை வந்துட்டு அடுத்தடுத்த கொஷின் படிக்கணுமோ என்ன எண்ணத்துலையோ இல்லையோ நம்ம அந்த டைமில் வந்துட்டு நான் 3 வருஷம் படித்தேன், அந்த வாழ்க்கையோட போயிருமா அப்படின்னு வந்து எக்ஸாம் முடிக்காமலே கனவை காண்றது எக்ஸாம் காலில் உட்காந்துட்டு அந்தமாரிலாம் இல்லாமல் அதுமாரி இருந்ததுனால தான் வந்துட்டு நான் வந்து ஒரு 10 கொஷினை தப்பு பண்ணேன். எக்ஸாம் விட்டு வெளில வரும்போது அந்த 10 கொஸ்டின் எனக்கு ஆன்சர் தெரியுது. ஆனால் உள்ளே உட்காந்துருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து என்னால் வந்து அந்த டைமில் வந்துட்டு 3 வருஷம் படித்தது வேஸ்ட் ஆயிருமோ, 3 வருஷம் படித்தது வேஸ்ட் ஆகணும், ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அதே ஸ்ட்ரெஸ்ஸை மைண்டில் கொண்டு போகிறதுனால என்னால் ஒரு 10 கொஷின் வந்துட்டு தப்பாக பண்ண முடிஞ்சுது. ஆனால் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது இந்த 10 கொஷினுக்கு நான் எந்த ஒரு கீயும் செக் பண்ண மாதிரி எனக்கு தானாகவே தெரிஞ்சுது. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கணும்னா வந்து நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும். அடுத்த எக்ஸாமில் வந்து அந்த தப்பை நான் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு என்னையே திட்டி ஒவ்வொரு கொஷினுக்கு நேராக என் பேரை வந்து முட்டாள்னு எழுதி வச்சு அதை வந்துட்டு அடுத்தடுத்த எக்ஸாமில் எதாவது படிக்க போகிறேன்னா அதை நான் பரட்டி பார்ப்பேன். அப்போ நான் என்ன தப்பு பண்ணேன்னா எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். இந்த எக்ஸாமில் நீ இந்த இடத்துல தப்பு பண்ண ஏன் பண்ணேன்னா இந்தமாரி பயந்த, அதனால் அடுத்த இதில் நீ பண்ணக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு அடுத்த எக்ஸாமில் வந்துட்டு நான் அந்த பார்த்துக்கிட்டே இருந்தேன். டெய்லியும் எடுத்து பார்ப்பேன்.
அதாவது என்னோடய ப்ரிப்பரேஷன் வந்து குரூப் 1 ஃபிலிம்ஸ் படிக்கும்போது டெய்லி எடுத்து பார்த்துட்டே இருப்பேன். இதை பண்ணக்கூடாதுன்னு அதை கண்ணு முன்னாடி காட்டிக்கிட்டே இருப்பேன், என்னோட பார்த்துட்டே இருப்பேன். அதே மாதிரி அந்தமாரி நான் அதை பார்த்துட்டே இருந்தாலும் என்னால் ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்கும் பண்ணலை. எந்த கொஸ்டின் தெரிஞ்சுதோ அந்த கொஸ்டின் வந்துட்டு நான் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாமல் அதை மட்டும் கரெக்டாக படித்து அழிச்சிட்டு வந்துட்டேன். மேபி அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் ஆனதுக்கு. எனக்கு மைண்டுக்குள்ளே ஒரு தோணுச்சு எப்படின்னா, ஒரு டெஸ்ட் எழுதுகிறோம், ஒரு கொஸ்டின் எழுதுகிறோன்னா அதை வந்து தப்பு உணர கற்றுக்கணும். எப்படின்னா வெற்றியும் தோல்வியும் ஒரே மாதிரியே கண்ணோட்டத்தோட பார்க்கணும். ஒரு சாதாரண டெஸ்ட்டு தான் எழுதுறீங்க, அதில் வந்துட்டு நான் அதுலேயே வந்துட்டு நான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு பொய்யான ஏமாற்றமோ ஒரு குருட்டு மனப்படமோ இல்லாமல் ஒரு டெஸ்ட்டு படிக்கிறோம் எழுதுகிறோன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா தப்பான கொஷினை வந்துட்டு அதை ஏற்றுக்கிட்டு அது வந்து அடுத்த தடவை நம்ம பண்ணாமல் இருக்க அதை அப்போயே உட்காந்து படித்து என்ன விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சு படிச்சுட்டு அடுத்தடுத்த டெஸ்ட்டில் வந்து அதை வந்துட்டு அந்த தப்பு வராமல் இருக்கிறதுக்காக முயற்சி பண்ண பார்க்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, படிக்கிற என்றைக்கு டெஸ்ட்டு படிக்கிறீங்களோ அன்றைக்கி அதை படிக்கணும். அதுமாதிரி வெறும் டெஸ்ட்டு பேட்ச் மட்டும் போட்டுட்டு சில பேர் ஒரு 30 டெஸ்ட்டு போடுறாங்கன்னா அதில் ஒரு 10 டெஸ்ட்டு மட்டும் போவாங்க, அதுக்கப்புறம் விருப்பம் இல்லாமல் போகாமல் இருப்பாங்க. அந்தமாதிரி இல்லாமல் இருந்ததுன்னா கூட ஓரளவுக்கு உங்களால் வந்து ரொம்ப ஷைன் ஆக முடியாது. உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அந்த டெஸ்ட்டை வந்துட்டு எழுதணும். ஒரு 10 பாடம் கொடுக்குறாங்கன்னா அதில் ஒரு 5 பாடம் உங்களுக்கு படிச்சிருக்கீங்கன்னா மீது 5 பாடத்தை வந்துட்டு படிக்காமலே எப்படி எழுதலாம். ஏன்னா உங்களுக்கு அது வந்து ஒரிஜினல் எக்ஸாமில் யூஸ் ஆகும். வந்துட்டு தெரியாத கொஷின் எப்படி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண முடியுங்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகுங்கிறதுனால ஒரு கொஷின் வந்து டெஸ்ட்டுக்கு போகிறேன் படிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அதை படிக்காமல் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணாமல் இருக்கிறதோட டெஸ்ட்டை அட்டன் பண்ணி அதில் என்ன உங்களுக்கு நாலேஜ் வருதோ அதை எடுத்துக்கிட்டு அதை வந்து அடுத்தடுத்த இதில் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம். 60 கொஷினுங்கிறது 70 கொஷின் எப்படி மாற்றலாம், 80 மாற்றலாம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த டெஸ்ட்டில் நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். மொதல் டெஸ்ட்டில் 60 மார்க் தான் வாங்கணும், அடுத்த டெஸ்ட்லேயும் 60 மார்க் தான் வாங்கணும், அடுத்த டெஸ்ட்லேயும் 60 மார்க் வாங்கணும், அது யூஸ் ஆகாது. கான்ஸ்டண்ட்டாகவே இருந்தாலும் யூஸ் ஆகாது. நீங்கள் வந்துட்டு 100 மார்க்கை நோக்கி உங்கள் எண்ணம் எப்போதும் போய்கிட்டே இருக்கணும். எந்த டெஸ்ட் எடுத்தாலும் 80, 70, 85 குறையும் விடக்கூடாது, அதே இருக்க விடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு 1, 2, 3 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எழுதிக்கிட்டே போயிருக்கணும். அதுக்கு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் பண்ணுற தப்பை வந்து எங்கே தப்பு பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு அது அடுத்தடுத்த வரதில் வராமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு குறியீடு மாதிரி உங்களை ஏதாவது பண்ணிக்கலாம். இந்தமாரி தப்பு பண்ணக்கூடாது. நீங்கள் ப்ராக்டிஸ் தான் பண்ணுறீங்க. நீங்கள் வீட்டிலே சில நேரத்தில் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் கையில் கூட எழுதி வச்சுக்கலாம். இந்தமாதிரி தப்பு பண்ணாத அப்படிங்கிற கூட எழுதி வச்சு பார்த்துக்கலாம். அது வந்துட்டு நீங்கள் ஃபைனல் எக்ஸாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஏதோ கையில் நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம், என்ன பண்ணியிருந்தோம், ஆமாம் தப்பு பண்ணாதான் எழுதி வச்சுருந்தோம். அப்போ அந்தமாரி அந்த தப்பு ஒரிஜினல் எக்ஸாமில் நம்ம அந்த வேர்டு ஞாபகம் வரும்போது எந்த ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாமல் பொறுமையாக ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும். என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு போகிறீங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு 1000 பேரோ 2000 பேரோ வந்துட்டு ஒரு பிரச்சனையை கேட்க போகிறீங்க, இல்லை அவங்களோட எமோஷனலையோ அவங்களோட கோவத்தையோ வந்து கேட்க போகிறீங்க. அப்போ அந்த குவாலிட்டி வரணுன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து எந்த விஷயத்துக்கு எமோஷனல் ஆகாமல் இல்லாமல் ஒரு பதட்டப்படாமல் எக்ஸாமில் நீங்கள் படிச்சிருக்கீங்க, படித்ததை அப்படியே போய் எக்ஸிக்யூட் பண்ணி போகிறீங்க, ஏன் பயப்படணும், அந்த மாதிரி எல்லாமே டேரெக்டாக போய் பண்ணலாம். நான் வந்து பண்ணிட்டேன், நான் வந்து பயந்துட்டேன். அது அடுத்தடுத்த எக்ஸாம்பிள் என்னால் வந்துட்டு நான் வந்து பயப்படாமல் என்ன பண்ணணுமோ அதை பார்த்துட்டேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு நான் பண்ணதை நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக எர்லியாகவே சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு படித்தது தான் வரப்போகுது, படித்தது தான் தாண்டி எதுவும் கேட்க போகிறதில்ல. நீங்கள் வந்து உங்களை யாரும் எதுவும் பண்ண போகிறதில்ல. நீங்கள் வந்துட்டு இந்தமாரி தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி உங்களுக்கு ப்ளேம் பண்ண போகிறதும் கிடையாது. அதனால் அங்கே பயப்படுறதுக்கு ஒரு வேலையுமே கிடையாது. படிக்கிறத அப்படியே போய் உங்கள் மைண்டில் ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு போய் எழுதுங்க. அப்போ உங்களுக்கு வந்து எந்த பதட்டமும் வராது. அந்த குவாலிட்டி நீங்கள் வந்துட்டுனாலே நாளைக்கு அந்த போஸ்டிங் எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் ஒரு 5000 பேரோ 10,000 பேர் ஹேண்டில் பண்ணுற அந்த ஒரு கேப்பபிலிட்டி வரும் உங்களுக்கு. அதனால் பயப்பட எதுவும் தேவை கிடையாது. பொறுமையாக கூலாக ஒரு டெஸ்ட்டை எழுதலாம். அப்போ நீங்கள் நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பதட்டப்பட்டு ஒரு டெஸ்ட் எழுதுறதுக்கும் இன்றைக்கி ஒரு டெஸ்ட் இந்த கூலாக எழுதி பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஷின் தெரியலனாலும் அந்த டெஸ்ட்டோட ஒரு 5 மார்க்கு இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கி தான் இருப்பீங்க. ஏன்னா நான் இது வந்து அனுபவப்பட்டேன். ஏன்னா குரூப் 4 ஒரிஜினலில் எடுத்துகிட்டு அடுத்தடுத்த வர டெஸ்ட்டாக நான் அனுபவப்பட்டதெல்லாம் சொல்கிறாங்க. எப்படின்னா இப்போ இந்த ஒரு எக்ஸாமுக்கு படிக்க வரோம், ஒரு சர்வீஸ் பண்ணுற மைண்ட் இல்லாமல் இருந்தாலுமே ஒரு முதல்ல என்ன விஷயமா இருக்குன்னா, நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து நல்லா வாழணும், ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும், எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் வாழுங்கும்போது இந்த இடத்துல நீங்கள் படிக்க வரும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 8 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கணுங்கும்போது நீங்கள் சில பேர் வந்து 24 மணி நேரம் படிக்கிறது, இல்லை 4 மணி நேரம் தூங்குறது, 3 மணி நேரம் தூங்குறது, அந்தமாதிரி ரொம்ப ஹெல்த் இஷ்யூலாம் அது உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஒரு ஏஜ்டாக இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கரெக்டான தூக்கமும் கரெக்டான சாப்பாடும் இருக்கணும். அது இல்லைன்னா வச்சுக்கேன், நீங்கள் வந்து ஒரு அந்த டைமில் நீங்கள் வெற்றி எடுத்ததுக்கப்புறம் அந்த முழு சந்தோஷத்தையும் உங்களால் அனுபவிக்க முடியாமல் வந்துட்டு ஒரு லைஃப் ஸ்டைலே உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரியும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் எப்போ படிக்கிறீங்களோ அது மாதிரி படிங்க. ரொம்ப எப்படி சொல்கிறது, உங்கள் உடம்பையும் பார்த்துக்கிற மாதிரி படிங்க. உங்கள் உடம்பு எப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதோ, இல்லை வாக்கிங் போகிறதோ, ஒரு ஜாகிங் போகிறதோ பண்ணுங்கள். இல்லை வந்து
ஸ்கிப்பிங் வீட்டிலே நான் வெளில போக மாட்டேன், ஸ்கிப்பிங் பண்ணுறது அதுமாதிரி உடம்ப நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெல்த் இஷ்யூ வராது. அதேமாதிரி கரெக்டான டைமில் சாப்பிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்துட்டு சாப்பிடாம படிக்கிறத விட கரெக்டான டைமில் சாப்பிட்டுட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு படிக்கிற அளவில் உங்களோட மூளையோட அந்த திறனும் சரி எல்லாமே சரி. ஹெல்த்து நல்லா இருந்ததுன்னா மற்ற ஒரு எல்லாம் சொல்கிறது படிக்கிற விஷயத்தில் எல்லாருக்குமே வந்து ஒரு மற்றவங்களோட கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் இந்த இதுக்குள்ளே வந்ததே வந்துட்டு உங்கள் வாழ்க்கையை வந்து கரெக்டாக வாழணுங்கிறதுக்காக தான். அதை வந்துட்டு ரொம்ப வீணடிச்சிடக்கூடாது. இதுக்காக ஒரு கட்டத்தில் நீங்கள் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாமே ஹெல்த்துக்காகவே போகணும்னு சொல்லி நீங்கள் ஓடி ஆடி உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இது எல்லாமே நீங்கள் கொண்டு வர்றதுக்கு இந்த வாழ்க்கையை வாழறதுக்காக தான். எப்படி சொல்கிறது, சோறு இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இதுவும் நமக்காக தான் இருக்கிறோம். அதை நம்ம உடம்பை கெடுத்துக்கிட்டோ நம்ம விஷயத்த பண்ணிக்கிட்டோ அதுமாரிலாம் பண்ணாமல் நான் இதை வந்து அனுபவப்பட்டுட்டேன். இது எனக்கு இதுமாதிரி சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. இந்தமாதிரி ஹெல்த்தை பார்த்துட்டு படி அப்படின்னு கிடையாது. நீங்கள் வந்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் டைம் எடுத்து சாப்பிட்றதாலையோ இல்லை வந்துட்டு 1 ஹவர் எக்ஸ்ட்ரா தூங்குறதுனாலே அதில் ஒன்றும் கெட்டு போகிறது கிடையாது. உங்களுக்கு உங்கள் உடம்புக்கு தான் நல்லது. அதை நீங்கள் வந்து படிக்கும்போது நீ மேனேஜ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து கண்ணு முழிச்சு படிக்கணும், நைட்டு ஃபுல்லாக படிக்கிறேன் அப்படின்லாம் இல்லாமல் நல்ல தூக்கமும் நல்ல சாப்பாடு இருந்ததுன்னா வந்து பகல் ஃபுல்லாக படிக்க போகிறீங்க. உங்களுக்கு அந்த வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அந்த வெற்றியை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் அந்த எண்டில். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி மணிமொழியன் சார் இந்த டாக்டர் ஏபிஜே ஃப்ரீ கோச்சிங் சென்டர்னு சொல்லி டெலிகிராம் சேனல்லையும் யூடியூப்லேயும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது எப்படின்னா ஒருத்தவங்க வந்து வேலைக்கு போயிட்டாங்க, தான் வாழ்க்கை மட்டும் வாழாமல் மற்றவங்களுக்கும் வாழ்க்கை கொடுக்கணுங்கிற பேரில் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் அவங்க ஒரு சர்க்கிளை க்ரியேட் பண்ணி பசங்களுக்கு வந்துட்டு ஒரு லைஃப்பை கொடுக்கணுங்கிறதுக்காக வந்துட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஃப்ரீயாகவே கோச்சிங் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதில் ஒன் ஆஃப் த நானும் கொஞ்சம் பலனடைஞ்சிருக்கிறேன். ஃப்ரீயாக வந்து ஒருத்தவங்க வந்து எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் அதுவும் முழுசாக ஒரு கரெக்டான விஷயம் ரொம்ப ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம், ஏனோ தானோன்னு கொடுக்காம அது ஒரு முழு மனசோடு கொடுத்து அதை பசங்களுக்காக மெனக்கட்டு அதுக்கான ரேங்க் லிஸ்ட்டு வந்துட்டு நைட்டு பகலானாலும் 2 மணி ஆனாலும் 3 மணி ஆனாலும் அவங்க வேலையும் பார்த்துக்கிட்டு இங்கேயும் அந்த நமக்காக மெனக்கட்டுட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப எனக்கு வந்து ஏபிஜே எனக்கு தெரிஞ்சதுலேருந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நேரில் கிடைக்கிற சந்திக்க வாய்ப்பு இல்லைனாலும் ஏபிஜே அந்த டீமுக்கும் டிஎஸ்பி மணிமேகன் சாருக்கும் ரொம்ப நன்றி. அதேமாதிரி குரூப் 1 ப்ரிலிம்ஸும் பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்து பண்ணும்போது ஏபிஜேவில் இருக்கிற ஃப்ரீ டெஸ்ட்டு போட்டிருந்தாங்க. அதையும் அப்புறம் யூடியூப்பில் சில சேனலில் வந்து ஃப்ரீ டெஸ்ட்டு போட்டிருந்தாங்க. அதையும் ஓரளவுக்கு எங்கேயுமே போகாமல் எங்கெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்குதோ அதை மட்டும் பார்த்து யூஸ் பண்ணி அதை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப இப்போ வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு ஒரு 10 பைசா கூட இது வரைக்கும் எதுவும் கேட்காம உங்களுக்காக மெனக்கட்டு ஒரு கொஷின் ரெடி பண்ணி அதுக்காக குரூப் 1 மெயின்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கூட ஒரு புக்லெட்டை கொடுத்து அதை ஸ்கேன் பண்ணி அதை நமக்காக மெனக்கட்டு திருத்தி அதை 2-3 பேர் எவாலுவேட் பண்ணி அதை கொடுக்குறாங்க. அது ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதை நம்ம வந்து ஃப்ரீயாக படிக்கும்போது அது ஃப்ரீயாக கேட்கும்போது ஒருத்தவங்க வந்துட்டு அதனால் அவங்களுக்கு எந்த பலனும் கிடைக்க போதில்லை. நம்ம கொடுக்குற நான் உங்களால் தான் சார் ஜெயித்தேன், நான் உங்களால் தான் வந்து அந்தமாரி அந்த பலன் தான் அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்தமாரி தான் எனக்கு வந்து குரூப் 4 லெவலில் எனக்கு அப்போ தெரியலனாலும் எனக்கு குரூப் 1ல் வந்து என்னோடய பாதி விஷயம் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணது வந்து ஏபிஜே தான். அதுக்கு வந்துட்டு ஏபிஜே டீமுக்கும் மணிமேகன் சாருக்கும் ரொம்ப நன்றி.